வணக்கம் அன்பு நண்பர்களே. யோகி ராம் சூரத்குமாரின் அற்புதமான சில நிகழ்வுகளை பார்க்கலாம். ஒரு முறை யோகி ராம் சூரத்குமார் அவர்கள் திருவண்ணாமலையில சன்னதி தெருவில் குடியிருந்த போது அவரை பார்க்க ஒரு தம்பதி வந்தாங்க. தங்களோட 3 பெண் பிள்ளைகள் சகிதமா வந்தாங்க. அந்த குழந்தைகளுக்கு 6 to 10 வயதுக்குள்ள இருக்கும். யாரோட முகத்திலையும் சந்தோஷமோ திருப்தியோ அமைதியோ இல்லை. எதையோ பறி கொடுத்தவங்க மாதிரி வந்து உட்கார்ந்தாங்க. சுவாமி அவங்கள உள்ள அழைத்து தன் முன்னால் அமர வைத்தார். அந்த பெண்மணியையும் 3 மகள்களையும் பெண்கள் அமரும் பகுதியிலையும் அவங்களோட கணவரை தனக்கு நேரு எதிராகவும் அமர சொன்னார். கணவர் அமர்ந்த சில நிமிடங்கள்லயே கண்களை மூடி தியானத்துக்கு போயிட்டாரு. ஆனா அந்த பெண்ணோட கண்ணுல இருந்து கண்ணீர் தாரதாரையா வலிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயும் துக்கம் தாங்க மாட்டாம கேவி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. தாய் அழுவதை கண்ட குழந்தைகள் வீறிட்டு 3 பேருமே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே சுவாமி தன் கால்களை மடித்து அமர்ந்தபடி ஜபம் செய்ய ஆரம்பித்தார். அவரின் தீட்சண்யமான பார்வை அந்த பெண்ணின் கணவர் மீதே படிந்தது. சுவாமியோட பார்வையின் உக்கிரத்தால அந்த நபர் தன் கண்களை திறந்து பார்த்தார். சுவாமியோட முகம் ரொம்ப கடுமையா இருக்கிறதுனாலையும் அவர் இந்த நபரையே கூர்மையாக உற்று நோக்குவதையும் அறிந்த பக்தர் மெதுவாக நடுங்கியபடியே எழுந்து நமஸ்கரிச்சார். அந்த இடத்துல அமானுஷ்யமான மௌனம் நிலவியது. அப்போ அந்த பெண்மணி பேச ஆரம்பிச்சாங்க. சுவாமி, இவர் எப்பவும் கண்களை மூடி தியானம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. யார்கிட்டையும் பேசுவதில்ல, தொழிலையும் கவனிக்கிறதில்ல, குழந்தைகளையும் பார்க்கறதில்ல, யாரையும் கவனிக்கிறதில்ல. காரணம் கேட்டா பகவானை அடைய தவம் இருப்பதா சொல்றாரு. எனக்கு பயமா இருக்கு சுவாமி அப்படின்னு சொல்லி நான் தழுதழுக்க இதையெல்லாம் சொல்லி மறுபடியும் அழ ஆரம்பிச்சாங்க. யோகி ராம் சூரத்குமார் எதுவும் பேசல, பக்தரையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ மெதுவா அந்த பக்தர் பேச ஆரம்பிச்சாரு. மனித வாழ்வின் லட்சியமே பகவானை அடைவதுதானே சுவாமி. பகவானை தியானிச்சுக்கிட்டே இருந்தா பகவான் நம்ம காரியங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு. இவங்களுக்கு ஏன் அது புரிய மாட்டேங்குது அப்படின்னு அந்த பக்தர் இலக்காரமா தன்னோட குடும்பத்தை பார்த்து சிரிச்சபடியே பேசினார். அதுவரையும் அமைதியா அமர்ந்திருந்த சுவாமி டக்குன்னு துள்ளி எழுந்து ஒரு உக்கிரமான கோபத்தோட அந்த பக்தருக்கு மிக அருகில் போய் நின்னார். படீரென தூணை பிளந்து கொண்டு நரசிம்மம் இரண்யகசிபு முன்பு போய் நின்றதை போல இருந்தது அந்த காட்சி. மொத்த பேரும் அமைதியா பார்த்துக்கிட்டு இருக்கும் போது நடுநடுங்கி போயிருந்த அந்த பக்தர் முன்னாடி சுவாமி பேச ஆரம்பிச்சார். என் தந்தை யாரை எந்த சூழ்நிலையில் வைத்திருக்கிறாரோ அவர் அந்த நிலையில் முழுமையாக ஒன்றி இருக்க வேண்டும். நம்மை சுற்றியுள்ள அனைவரையும் இறைவனாகவே பாவிக்க வேண்டும். அன்போடும் அரவணைப்போடும் அனைவரோடும் வாழ்ந்தால் நம் தந்தையை தேடி நாம் செல்ல வேண்டியதில்லை. நம் தந்தையே நம்மை நாடி வருவார். எவரையும் வெறுத்து ஒதுக்குவதல்ல தவம், அனைத்தையும் அனைவரையும் அன்போடு அரவணைத்தலே தவமாகும் என்றார் யோகியார். சுவாமியின் வார்த்தைகளை கேட்ட அந்த பக்தரோட முகம் வாடிருச்சு. நேரா அந்த பக்தரோட கண்களையே யோகியார் பார்க்க அந்த பக்தரோட பல நாள் பட்டினி விரதமும் பிரம்மச்சரிய பிடிவாதமும் அந்த தேகத்தை ரொம்ப பலவீனமாக்கி வச்சிருந்ததுனால அந்த பார்வையின் சக்தியை தாங்க முடியாம அப்படியே மயங்கி பாயிலே சரிஞ்சு விழுந்துட்டார். உடனே அந்த மனைவியும் மகள்களும் அவரை சுத்தி உட்கார்ந்துகிட்டு கூச்சலிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. யோகி ராம் சூரத்குமார் அந்த பக்தரோட தலைமாட்டுல அமைதியா அமர்ந்து அவரோட தலைய ஒரு தந்தையை போல வருடி கொடுக்க ஆரம்பிச்சார். சில நொடிகள்ல அந்த பக்தர் கண் விழித்து எழுந்ததும் சுவாமி சொன்னாரு, உங்களுக்கு ஓய்வு தேவைப்படுது, மேல சத்திரத்துல இருக்க அறைக்கு போய் ஓய்வு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அந்த தம்பதியை அனுப்புனார். குழந்தைகளை தூக்கி தன் மடி மேல வச்சுக்கிட்ட யோகி ராம் சூரத்குமார் குழந்தைகள் தம் கூடவே இருக்கட்டும்னு சொல்லிட்டாரு. குழந்தைகளும் மற்ற பக்தர்களும் சுவாமியோட நாமத்தை ரொம்ப நேரமா பாடிக்கிட்டு இருந்தாங்க. 2-3 மணி நேரம் கழித்து அழுது சிவந்த கண்களோடும் பூரித்த முகங்களோடும் அந்த தம்பதியினர் வந்தாங்க. 2 பேரும் தம்பதி சமேதரா சுவாமியோட திருவடிக்கு பணிந்து வணங்கினாங்க. பெண்மணியின் முகத்தில் மகிழ்ச்சி, கணவனின் முகத்தில் பூரிப்பு. சற்று நேரத்துல சுவாமி அவங்களுக்கு விடை கொடுத்து அனுப்பினார். அன்னையிலிருந்து அந்த தம்பதி சுவாமியோட ஆசீர்வாதத்தினால இணை பிரியாம வாழ்ந்தாங்க. அவங்க சென்ற பிறகு யோகி ராம் சூரத்குமார் தன்னோட பக்தர்கள்ட்ட சொன்னாங்க, இந்த பிச்சைக்காரன் தந்தையை எப்போதும் நினைச்சிருப்பதற்காக தன்னோட குடும்பத்தை விட்டு ஓடி வந்துட்டான். ஆனா என் நண்பர்களான நீங்க தந்தையை எப்போதும் நினைச்சிருந்தாலும் குடும்பத்தோடு சேர்ந்தே இருக்கிறீங்க. இந்த பிச்சைக்காரன் செஞ்ச தப்ப நீங்க செய்யல அப்படின்னு சொல்லி பலமா சிரிச்சாராம்.
பெரும் மகான்கள் தங்களுடைய மகான்களுக்குடைய தன்மைகளோட பக்தர்கள்ட்ட நடந்துகிட்டாலும் எத்தனையோ முறைகள்ல ஒரு அன்பான தந்தையாகவும் நடந்துக்கிறாங்க. ஒரு முறை யோகி ராம் சூரத்குமார ஒரு செல்வந்தர் பார்க்க வந்தாரு. அவருக்கு வாழ்க்கையில பலவித கஷ்டங்கள். யோகி ராம் சூரத்குமார வந்து நமஸ்கரிச்சு உட்கார்ந்தவனே அவரை நோக்கி நிறைய கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சாரு. தன்னோட வாழ்க்கையின் பிரச்சனைகளை பத்தி அமைதியாக அவங்கள உற்று நோக்கிக்கிட்டு இருந்த யோகி ராம் சூரத்குமார் பக்கத்துல இருந்த ஒரு பழத்தை எடுத்து அந்த செல்வந்தர்கிட்ட நீட்டினார். இத வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னார். அந்த செல்வந்தர் அத காதிலேயே வாங்கிக்கல. தொடர்ந்து தன்னோட பிரச்சனைகளை பேசிக்கிட்டு அதற்கு ஒரு விடை சொல்லுமாறு வலியுறுத்தி கொண்டே இருந்தார். மறுபடியும் யோகியார் சொன்னார், இத வாங்கிக்கோ அப்படின்னாரு. அந்த செல்வந்தர் மறுபடியும் தன்னோட கஷ்டங்களையும் அதுக்கு என்ன பண்ணணுங்கிறதையும் யோகியார்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கவும் யோகி ராம் சூரத்குமார் அந்த பழத்தை கீழே போட்டார். அந்த செல்வந்தர் வெகு நேரம் கழித்து அங்க இடத்தை விட்டு அகன்ற பின்னாடி தன் பக்கத்தில் இருந்த பக்தர்கள்ட்ட சொன்னார், அவர் நான் என்ன சொல்ல வர்றேங்கிறத புரிஞ்சுக்கல. இட்ஸ் நாட் ஒன்லி பனானா, இட்ஸ் அ மெசேஜ். என் தந்தை அவருக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்பினார். அதை நான் இந்த பழத்தின் மூலமா அவருக்கு கொடுத்து அவருக்கு வரப்போற ஆபத்தை காப்பாற்ற நினைச்சேன். ஆனா அவர் வாங்கிக்கவே இல்லை. என் தந்தையின் செயல்கள் புதிரானவை அப்படின்னு சொன்னாரு யோகி ராம் சூரத்குமார். மாபெரும் சித்தர்களும் மகான்களும் அப்பப்போ சொல்ற சின்ன சின்ன குறிப்புகள், புதிராக செய்கின்ற சின்ன சின்ன செயல்கள் கூட நம்மளுடைய எதிர்காலத்தில் நடக்க போற மிகப்பெரிய ஆபத்தை தடுத்துரும். சில பேர் திட்டுவாங்க, அடிப்பாங்க, உதப்பாங்க, கல்லெடுத்து வீசுவாங்க, திருநீர் கொடுப்பாங்க, பூ போடுவாங்க. அவங்க செயல்கள் புதிராக இருக்கும், நமக்கு புரியாம இருக்கும். ஆனா அவைகள் அத்தனையும் இந்த பிரபஞ்ச இயக்கத்தோடு சம்பந்தப்பட்டவை. இதற்கு உதாரணமா ஒரு நிகழ்வை சொல்லலாம். ஒரு வியாபாரி தன்னோட வாழ்க்கையில நிறைய சிக்கல்களை அனுபவிச்சு தீர்க்க முடியாத நிறைய சிக்கல்களோட வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது யோகி ராம் சூரத்குமார் அவர்களை பார்க்க வந்தார். வரும்போது வெறுங்கையோட வராம ஒரு பூமாலையையும் அந்த பூமாலைய ஒரு பேப்பர்ல சுத்தி மேல நூல்கண்டுனால கட்டி எடுத்துட்டு வந்திருந்தார். மிக குழப்பமான மனநிலையில கலங்கி போன கண்களோட யோகி ராம் சூரத்குமார் முன்னாடி அமர்ந்து தான் வாங்கிட்டு வந்திருந்த பூவை யோகி ராம் சூரத்குமார் காலடியில வச்சார். அவருடைய வாழ்க்கை பயணத்தையும் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் ஒரே பார்வையினால் அறிந்து கொண்ட யோகி ராம் சூரத்குமார் தன் காலடியில் இருந்த அந்த பேப்பர் பொட்டலத்தை எடுக்கிறாரு. அந்த நூலை பிரிக்கிறதுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க சிசரை கொண்டு நூலை கட் பண்ண சொல்றாங்க. அதை வேக வேகமா தவிர்க்கிறாரு யோகி ராம் சூரத்குமார். இல்ல, இந்த சிக்கலை நானே அவுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் பண்டில் இருக்கிற நூல் அருந்திடாம கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா கைய வச்சு ஒவ்வொரு முடிச்சா அவுக்க ட்ரை பண்றாரு. ஆனா முடிச்சு பலமா இருக்கு, ரொம்ப சிக்கலா இருக்கு. அங்க வெளிச்சம் போதாம இருக்கிறதுனால அதை தனியா எடுத்துட்டு போய் வெளிச்சமான ஒரு பகுதியில தனியா உட்கார்ந்து எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அந்த ஒரு வேலையை மட்டும் ரொம்ப கவனமா அந்த முடிச்ச ஒவ்வொன்னா குழந்தையை போல அவிழ்த்து எடுக்கிறாரு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆச்சு. அந்த பண்டில பேப்பர் கிளியாம அந்த நூல் அருந்திடாம மொத்தமா அந்த முடிச்ச அவிழ்த்து எடுக்க, மொத்த முடிச்சையும் அவர் அவிழ்த்து எடுக்கவும் அவர் முகத்துல ரொம்ப பரமானந்தம், பூரணமான மகிழ்ச்சி. அந்த நூலை தன் விரல்ல சுத்தி ஜன்னல் இடுக்குல வச்சுட்டாரு. உள்ள இருந்த பூவை எடுத்து தன் தோள் மேல போட்டுக்கிட்டார். அந்த வியாபாரிட்ட போய் அவ்வளவுதான்ப்பா, எல்லா சிக்கலும் முடிஞ்சு அப்படின்னு போய் அமரவும் அதுவரை பல மன அழுத்தங்கள்ல இருந்த அந்த வியாபாரி எல்லாமே விடுபட்டு போனது போல ஒரு உணர்வு ஏற்பட்டு நமஸ்கரிச்சுட்டு போனாரு. அதுல இருந்து அந்த வியாபாரிக்கு தொழில்ல எல்லாமே வெற்றி தான். இது போல மகான்கள் கொடுக்கிற சூட்சுமமான ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையவே மாத்திரும். யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார். ஜெய குரு ராயா. நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் சந்திப்போம்.